Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ரைடு போயிட்டு இருக்கேன். பட் ரொம்ப பெரிய ரைடு இல்லை, ஒரு நார்மலான ரைடு தான். ஒரு 150 கிலோமீட்டர் ரைடு. எங்கள் ஊர் காரமடையிலிருந்து திருச்செங்கோடு போயிட்டு இருக்கேன். அந்த அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள். ஒரு 2 நாள் லீவ் எனக்கு. அந்த லீவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டுருக்கேன். யாராவது நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஓ ஷோ, பார்த்தீங்களா நான் எப்படி குறுக்கா வந்துச்சுன்னு? கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு. ஓட்ட ரொம்ப கவனமா வரணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், மறுகை தான். யார் எப்ப குறுக்கா வர்றா, என்ன குறுக்கா வர்றதுன்னு தெரியாது. ரொம்ப ஸ்பீடா போறது இல்லைங்க, ஒரு 70-80 அப்படிதான் க்ரூஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மைலேஜ் கொஞ்சம் முக்கியம். ரொம்ப அடிச்சு பிடிச்சி விட்டோம்னா நம்ம தலைவர் அளவுக்கு மைலேஜ் தரதில்லை. இத்தனைக்கு பவர் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதில்ல. வண்டி எடுத்து ஒரு 6 மந்த் 7 மந்த்து தான் நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒருத்தர் சொன்னார், ப்ரோ நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க, 200cc செக்மெண்ட்டுக்கு மேலே ஒரு பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணுங்க, அப்போதான் இன்ஜின் ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும், அப்புறம் பிக்கப்பு மைலேஜ் கொஞ்சம் கூட கிடைக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வருஷம் பக்கமாக பவர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 2 வருஷம் இல்லை, ஒரு 1.5 வருஷமாக பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க நார்மல் பெட்ரோலுக்குன்னு பவர் பெட்ரோலுக்கு. அவினாசி டு மேட்டுப்பாளையம் ரோடு பூரா 4 வழி சாலை பண்றாங்க போல இருக்கு. சுற்றி இருந்த புளிய மரத்தை பூரா வெட்டி அடியோட தோண்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவ்வளோ இதாக இருக்கு இந்த வழி, சுற்றி புளிய மரம். சென்டரில் தான் நம்ம போவோம், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலுமே அந்த அளவுக்கு வெயில் தெரியாது. இப்போ அப்படி இல்லை, பூரா தோண்டிட்டாங்க பாருங்க. இங்க இருக்கின்ற ஒரு மரத்தை தோண்டி ஒருத்தர் வாங்கிட்டாங்க, ஒரு மரத்தை வேரோட. பெரிய மரம், ஒரு 2-3 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஊர் பக்கம், அதாவது வெள்ளியங்காடுக்கு மேக்க, அங்க எடுத்துட்டு போறாங்க அந்த மரத்தை. ஒரு பெரிய புளிய மரம் வேரோட தோண்டி கொண்டு போறாங்க. ஒரு பெரிய கண்டெய்னருங்க, மொக்கமாக அது போறதுக்கு ஒரு 4 ஆயிடுச்சுங்களாமா. அப்படி கூட வாங்கி நடலாம் போல. நான் இன்னும் கூகுள் மேப் போடலைங்க, அன்னூர் போய் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு. அன்னூரில் போய் இந்த சைன் லூப்பன் வாங்கணும். சைன் லூப்பன் வாங்கி அப்ளை பண்ணிட்டு அப்புறம் போகலான்னு ஒரு பிளானு. அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டு கேப்பு, அது நேற்று வாங்கினானு, நான் வேற அதை மறந்துட்டு வீட்டை வச்சுட்டு வந்துட்டேன். அது என்ன புதுசாக ஒன்று வாங்கணும். ஹெல்மெட் கேப் போட்டதா ஹெல்மெட் கொஞ்சம் அப்படியே நல்லா டைட்டாக இருக்கு. ஹெல்மெட் வந்து அப்கிரேட் பண்ணணும். இந்த ஹெல்மெட் ஆகாது. இந்த ஹெல்மெட் எடுத்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழசம் ஆயிடுச்சு. ஹெல்மெட் மாத்திர வரைக்கும் அந்த ஹெல்மெட் கேப் யூஸ் பண்ணலாம். அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு நான் இன்னும் போனதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்கு. என்ன அன்னூர் டு அவினாசியில் எப்படி இருக்குமோ தெரியலையே. இந்த ரோடு வேறு சரி இல்லைங்க, ஃபுல்லாக பேட்சு. இதை தான் 4 வழி சாலையாக மாற்றுறாங்க.
நல்லா இருக்கு. இன்னொரு ஒரு வருஷம் 2 வருஷத்துல முடிச்சிருவாங்க நினைக்கிற ரோடு வேலையில. அப்புறம் மேட்டுப்பாளையம் டு அவினாசி எந்த ஒரு டிராபிக் எல்லாம் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன் இந்த ரோடுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, நிறைய அரசியல் பிரபலங்கள் யாரா இருந்தாலும் ஊட்டி போகணும்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து இறங்கி சைட்டோ இதாக வர்றாங்க. ஏன் நம்ம சிஎம்ஏ இந்த வழியாக தான் வர்றாங்க. ஓகே, எல்லாரும் இந்த வழியாக வர்றாங்க. இந்த ரோடு கொஞ்சம் மோசமா இருக்குன்னு சொல்லி தான் போடுவாங்க போல. ரொம்ப நாளா இந்த ரோடு இப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. அதிக டிராபிக் இந்த வழிதான். அதுவும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் வழியும் இதுதான் நினைக்கிறேன் எல்லா பக்கமும். ஏன்னா இந்த வழியா போனாலும் அவினாசி போய் பெரிய பெரிய இடத்துக்குலாம் போக முடியும். அவினாசி போனாதான் சென்னை ஹைவே, பெங்களூர் ஹைவே, மதுரை ஹைவே, எல்லா ஹைவே பைபாஸும் அங்கதான் இருக்கு. அப்படிதான் போக முடியும் நினைக்கிறேன். அதனால சொல்லி டெவலப் பண்றாங்க. அதுவும் ஒரு காரணம் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து அந்த வழியில் கண்டிப்பா வரவே முடியாது எந்த ஒரு பிரபலமும். அரசியல் பிரபலமா இருந்தாலும் சரி, எந்த பிரபலமா இருந்தாலும் சரி. ஏன்னா அது அவ்வளோ டிராபிக். இதை விட பல மடங்கு டிராபிக்கா இருக்குங்க அது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் வர மாட்டாங்க. அதுவும் டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த வழியுமே இப்போ கொஞ்சம் நிறைய சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், உக்கடம் பிரிட்ஜு அது பார்த்தீங்களா டெவலப் பண்ணிட்டாங்க பெருசா. அதே மாதிரி இந்த பக்கமும் சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம் எல்லாம் இன்னும் ஒரு வருஷம் தான் அது டெவலப் பண்ணிடுவாங்க.